வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் தைரியத்திலும் சுறுசுறுப்பிலும் ரொம்ப முக்கியமான ஆசான். எதையும் செய்யணும், சாதிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பர்சன். எதையுமே முதன்மைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களிலே நீங்கள் தான் முன்னேற்கிறீர்கள். தைரியங்கள் ஜாஸ்தி, வேகமும் ஜாஸ்தி. கொஞ்சம் விவேகத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சூரியனானவர் சில விஷயங்களிலே உங்களுக்கு மனதிலே சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, பல் வலி வருவதற்கான வாய்ப்புகள், தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் இருப்பது பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனகாரகன் அப்படிங்கிற குரு, அவரால் பண வரவு உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் 12ஆம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் அவருடைய விஷயத்துல சில விஷயமான ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட்ல சில கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறது காட்டுகிறது. 4க்குரியவர் அப்படிங்கிறது சந்திரனுடைய தாயார் அப்படிங்கிற ஸ்தானம். அந்த தாயார் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிசா பார்த்துக்கணும். ஆனால் அவங்களால வரக்கூடிய லாபங்கள் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தாயாருடைய சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். அதனால கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடுவதற்கான நாட்கள் வருகிறது. 5ல் இருக்கக்கூடியவர் என் குழந்தைகள் ரிலேட்டடான நிறைய தாட் ப்ராசஸ் மைண்ட்ல இருக்கு. அதனால குழப்பங்கள், அதனால் வேகங்கள் உங்களுக்கு தெரிகிறது. 6ல் இருக்கக்கூடிய கேதுவானவர் லாபத்தை தான் கொடுக்க போறார், பயப்படலாம் வேணாம். ஆனாலும் உங்களுக்கு தேவையெல்லாம் இனம் புரியாத ஒரு கவலை அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கிறத குரு தன் பார்வையால லாபமாக்கி கொடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் 12 அமர்ந்து விடுகிறார். நார்மலா சுக்கிரன் 12 அமர்ந்து லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பண வரவுக்கெல்லாம் உங்கள் மனைவி ரிலேட்டடான பண வரவு உண்டு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா செவ்வாயோட தன்மையிலே சில விரோதங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஃபிரிக்ஷன் இல்லாம பார்த்துக்கணும். 9க்குரியவன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் நல்ல வசதிகளும் நல்ல புது புது வரவுகளும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான தேதிகளை காட்டுகிறது. 10க்கும் 11க்குரியவன் சனி பகவான். அந்த சனி பகவானுடைய தன்மையினாலே நிறைய முன்னேற்றங்கள் இருந்து இந்த வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். இந்த வாரத்திலே குறிப்பாக 5, 7 என்ற எண்களை நீங்கள் பயன்படுத்துவதும், கருப்பு வெள்ளை என்ற நிறத்தை பயன்படுத்துவதும், சூரிய பகவானை வழிபடுவதும் மிகுந்த முக்கியமான அமையும். இந்த வாரம் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.